தெளிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்முறுக்குதல். இவையாவும் நீயரும் தொழில்களோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எக்ஸ்போனெக்ஸ் அகாடமி குளோபல் கல்வி நிறுவனத்தின் 8வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்வி நிறுவனத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை திரு செந்தில் ரங்கராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். தான் பிறந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருப்பது போல் தன் மனைவி பிறந்த ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் பிறந்த ஊருக்கு தன் கணவனால் பெறப்பட்ட அத்துணை பெருமைகளையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் சாதனை பெண் திருமதி மகேஸ்வரி ரங்கராஜன் அவர்களை பெரும் கனவோடு இந்த சமூகத்தில் அன்னார்ந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு சிபி ஆகாஷ் அவர்களே, திருமதி சிபி ஆகாஷ் அவர்களே, இந்த கல்வி நிறுவனத்தின் தகுதி வாய்ந்த முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, பிரமுகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, ஊடகவியலாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, என் உயிரிலும் இனிய மாணவர்களே, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அங்கேயும் இங்கேயும் உலவிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களே, வணக்கம். 3 மணிக்கு நான் வந்துட்டேன். 6 மணி வாக்கில் பேச சொல்றாங்க. 3 மணி நேரம் நான் எந்த குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து உட்கார்கின்ற அளவிற்கு நேர வசதி படைத்தவள் இல்லை. ஆனாலும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நிறுத்துங்கள், நான் பேசிவிடுகிறேன் என்று சொல்லத்தான் முதல் நிகழ்ச்சி ஆரம்பித்த பொழுது உட்கார்ந்தேன். சில பல ஆண்டு காலமாக பல கல்வி நிறுவனங்களுக்கு தொடர்ந்து சென்றபடி இருக்கிறது. பெற்றோர்களை சந்திப்பதும் ஆசிரியர்களை சந்திப்பதும் தான் நோக்கம். அங்கே போகின்ற பொழுது கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த கலை நிகழ்ச்சிகளில் அதிகப்படியாக நான் ஏன் அதை பார்ப்பதில்லை என்றால் கலை உணர்வு குறைவு என்பதற்காக அல்ல. அது எல்லாம் சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்க போகுதோ அப்படின்னு உட்கார்ந்த சரி ஒரு பதுக்கை பார்க்கலாம், பிறகு சொல்லிவிடலாம் என்று ஒரு கல்வி நிறுவனத்தில் குழந்தைகளுக்கு எப்படியான கலை நிகழ்ச்சிகளை பயிற்றுவிக்க வேண்டுமோ அந்த கண்ணியமான முறையிலும் வருங்காலத்தை கருத்தில் கொண்டும் கலை நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் அதை அனுமதித்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும். நாம சில விஷயங்களை பார்க்கறதுக்கு நமக்கு போர் அடிக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் தன்னை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் வரும். அதை அவன் பெற்றுவிட்டால், அவள் பெற்றுவிட்டால், நாம் எந்த நிலையில் அந்த குழந்தை வளர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் ஒரு சின்ன புஷ் கொடுத்தா போதும், அவன் சிறகு விரித்து இந்த வானத்தில் பறப்பான். ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கல்வியல் புரிதலோடும் கொள்கைகளோடும் இந்த கல்வி நிறுவனம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு கல்வியாளராக இந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகின்றவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். என்னை கேட்டா இந்த சிறப்பு அழைப்பாளர்களெல்லாம் பேச்சாளரெல்லாம் கூப்பிடாதீங்க. இந்த குழந்தைங்க பேசினாங்கல்ல, அதை விட சிறப்பாக இன்று
சொன்னார், மேடம் எல்லா குழந்தைகளும் மேலே ஏற்றுறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் மேடம், எந்த குழந்தையும் லெஃப்ட் அவுட்டாக தன்னை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸை நான் கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தேன். நான் இந்த குழந்தைகளினுடைய ஒரு அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பயிற்சி பெற்றது. இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணின குழந்தைகள்ல ஒரு 15 விழுக்காடு குழந்தை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு அவர்களை வளர்த்து விட்டால் இன்னும் 20-25 ஆண்டுகளில் இந்த இந்தியாவை அல்லது தமிழகத்தை அந்த குழந்தைகள் ஆட்சி செய்யக்கூடிய அளவிலே அந்த குழந்தைகளிடத்தில் லீடர்ஷிப்பை நான் பார்த்தேன். இந்த கடைசியா இந்த கரீபியன் அந்த அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல, அதில் ஒரு பையன் ஃபஸ்ட்டு வந்து கத்தி எடுத்து சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு தொப்பி சரியாக வரல, அவன் படகே வந்து சரியாக இல்லை, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பர்ஃபார்மன்ஸில் இருந்தான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அதில் அவன் கத்தி சண்டை போட்டான்ல, தன்கிட்ட கத்தி சண்டை அவன் போட்டவனை அவன் கண்ட்ரோல் பண்ணான். போதும், இன்னும் 2 தான் அப்படிங்கிறான், கீழே வாழை வீசு அப்படிங்கிறான். கவனிச்சிங்களா? எந்த குழந்தை தனக்கு முன்னால் இருக்கின்றவர்களுடைய மைண்ட் கண்டிஷனிங் பண்ற அளவுக்கு தன்னை 10 வயதிற்குள் நிலைநிறுத்திக் கொள்கிறானோ அவனுக்கு சரியான ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை நீங்கள் தந்தால் அந்த குழந்தை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வரமாக வந்து சேர்வான். இந்த மைண்ட் கண்டிஷனிங் இருக்குல்ல, அது வந்து கண்டிஷனிங் சிண்ட்ரோம்னு பேர் அதுக்கு சைக்காலஜியில். நான் இந்த பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாம் பல நேரங்களில் மைண்ட் கண்டிஷனிங்க்கு உட்பட்டோம். இப்போ எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுறான்ல, அந்த பையனை நம்ம எல்லாரும் பாராட்டி கை தட்டினோம்ல, ஆக்சுவலாக நான் பேச வர்றதே இந்த உலகமெல்லாம் சுற்றி சுற்றி பேசிக் கொண்டிருப்பது, குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருப்பது, பெற்றோர்களை சந்தித்துக் கொண்டிருப்பது, ஒரு அதிகாரத்தையும் தன்னுடைய ஆளுமையையும் புரிந்து கொண்ட அந்த குழந்தைக்காகவே அல்ல. அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு அடங்கி போறான்ல, அவனுக்காக தான் நான் பேச வரேன். நீ யாருடைய கண்டிஷனிங் சிண்ட்ரோம்க்கு ஒரு ஹேண்ட்ஸம் சிண்ட்ரோம்னு பேர் இருக்கு, ஜென்டில்மேன் சிண்ட்ரோம்னு பேர். ஹேண்ட்ஸம் சிண்ட்ரோம்ல ஜென்டில்மேன் சிண்ட்ரோம்னு பேர். அப்படின்னா என்னன்னா ஒரு தயக்கம் வரும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு நாம வந்து அடங்கிடுவோம். அதுக்கு 3 காரணங்கள். ஒன்று கூச்ச சுபாவம், இன்னும் ஒன்று தயக்கம், மூன்றாவது என்னன்னா தாழ்வு மனப்பான்மை. இதை 3ஐயும் குழந்தைகள் தனக்குடைய மைண்டில் 10 வயசுக்குள்ள வராம பார்த்துக்கணும். அந்த இந்த வைஸ் பிரின்சிபல் பேசும்போது சொன்னாங்க, அவங்க வந்து தன்னை முழுமையாக எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சூழலை இந்த கல்வி நிறுவனம் ஏற்படுத்தி தருகிறது. ஃபுல்லா அந்த குழந்தை வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும்னா இந்த மைண்ட் கண்டிஷனிங்ல மிக மிக கவனமா இருக்கும். இந்த ஜென்டில்மேன் சிண்ட்ரோமே இருக்கக்கூடாது. என்னை பத்தி என்ன நினைச்சுக்குவாங்களோ, இப்போ உங்க மைண்டை நான் கண்டிஷன் பண்ணவா? ஆர் யூ வித் மீ? இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன்னா காலையில் 10 மணி. நான் வந்து சார் சென்னையிலேருந்து வரேன்னு சொன்னார். இல்லை, நான் கொடைக்கானல்லேருந்து வரேன். எனக்கு அங்கே பன்னாட்டு கருத்தரங்கம் அதை முடிச்சுட்டு அங்கிருந்து நேராக இங்கே வந்து இறங்குறேன். காலையில் லேட்டாக சாப்பிட்டதுனால மத்தியானம் சாப்பிடாம ஒரு லெமன் ஜூஸை கேட்டேன். நான் தங்கின இடத்துல, நல்லா கவனிங்க, நான் தங்கின இடத்துல தண்ணியும் ஒரு லெமனும் ஒரு கத்தியும் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் வச்சுட்டாங்க. நான் அதை பார்த்தேன். அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்தேன், கத்தியில் வெட்டினேன். 4ஆ வெட்டி
எதுக்குடா இது தண்ணியில் புடிக்கிறதுன்ட்டு அப்படியே வாயில புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ உங்கள் வாயிலெல்லாம் உண்மையான இருக்கா? இதுக்கு பேர் தான் மைண்ட் கண்டிஷன். என் அனுபவத்தை சொல்லுவதன் மூலமாக உங்களுடைய பயாலஜிக்கலான உங்களுடைய உடலை உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணும். எதுவாக இருந்தாலும் என்னுடைய மைண்டை நான் நினைத்தால் ஒழிய என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்கின்ற ஒரு முழுமையான கல்வி ஆளுமையை நீங்கள் வெளியேற்றிவிட்டால் நீங்கள் அங்கே ஜெயித்தீர்கள் என்று பொருள். 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தை தவிக்குதில்ல, சார் நடுக்கடலில் விடுறீங்களே சார், எப்படி சார் +1 +2 நாங்கள் போய் நாங்கள் இந்த உலகத்தை சந்திக்க போகிறோம். நீங்கள் படிச்சிட்டல, நீ உலகத்தில் எங்கே போனாலும் +1 +2 நீ சந்திக்கலாம் என்கின்ற ஆற்றலை என்கின்ற தன்னம்பிக்கையை நீங்கள் அவனுக்கு கொடுத்து விட்டால் அதுதான் நீங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக நான் கருதுகிறேன். மிகப்பெரிய நன்மை. ஃபேமிலியில தான் அந்த பாண்டேஜ் இருக்கணுமே தவிர கல்வி நிறுவனங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இன்னொரு பிளாக் அவங்க கட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து அல்மா மேட்டரா இருக்கணும். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தான் தரும் என்று சொல்லுவேன். அந்த வாய்ப்புகளை யார் ஒருவர் வெற்றியாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப நல்ல சிஸ்டம். ஆனா இந்த ஊருக்கோ அல்லது நம்முடைய தமிழ்நாட்டிற்கோ இப்பொழுது இருக்கக்கூடிய 20 ஆண்டு காலத்து ஓட்டத்தில் மிக மிக புதியது. அவ்வளவு சீக்கிரமாக புரியாது உங்களுக்கு. இவர்கள் அந்த கல்வியை அளிக்கிறார்கள். அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு அவர்கள் வெளியில் போய் ஜெயிப்பதற்கான அந்த சூழலை கண்டறிவது பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு 10வது வரைக்கும் விட்டுட்டோம். இனி மேல இருக்கிறவங்கலாம் பார்த்துக்க மாட்டான். இனி நாம தான் அடுத்த கட்டத்திற்கான விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன், பெற்றோர்களுக்கு சொல்றேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்னா ஒரு அக்கா வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது போன்ல. அது நல்ல கை தூக்கி ரெக்கார்ட் பண்ணுதா, பின்னால் இருக்கிறவங்களாம் அந்த போன்ல என்ன பார்த்துட்டு இருக்காங்க. என்னை இதுவரைக்கும் போன்ல தானே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளோ 100 கிலோமீட்டர்கள் தெரியுமா? காலெல்லாம் வீங்க வந்து சேர்ந்துட்டு 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கேன். உங்களுக்காக தானே வந்தேன். ரெக்கார்ட் பண்ணாம பேசுறது கேளுங்க. 1/2 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்து நமக்கு எதையாவது ரெக்கார்ட் பண்ணிருந்தா யாருக்காவது கொடுத்துடணும். அப்படி கிடையாது. Life is so precious. Don't seek days to celebrate it. Just celebrate it because life is sufficient to celebrate. Life itself is sufficient. இந்த உலகத்துல நம்ம எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நாம முக்கியமா இந்த அறையில இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க தெரியுமா? நம்ம கிட்ட 2 விஷயம் இருக்கு. சூப்பரா இருக்கு. குழந்தை இருக்கு, நல்ல ஸ்கூல் இருக்கு. இது 2 இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? குழந்தை இருக்குங்க நம்ம கிட்ட. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? இன்னொரு விஷயம், இந்த குழந்தைகளை நமக்கு நம்ம எல்லாரும் பெற்றோர்கள்னு சொல்றோம்ல. எனக்கு மகன் இருக்கிறான், சிபி வயது. அவனோட கொஞ்சம் சின்ன இளம் இன்னொரு பையன் இருக்கான், அந்த வயசுக்காரன். நம்மளுக்கு பெற்றோர்கள் பேரு ஏன் தெரியுமா? வல்ல இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள். அதனால் தந்தோர்னு பேர் கிடையாது, பெற்றோர்னு பேர். எவ்வளவு ஹம்பிளான சொல்ல தெரியுமா? அது பெற்றோர், குழந்தைகளை பெற்றோர். முதல்ல குழந்தைகள் என்ன பரிசு பெறுகிறார்கள், எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறார்கள், எவ்வளவு முன்னேறுகிறார்கள் என்பதில் நாம் கவனம் செலுத்துகிறோம். அப்படித்தானே? எனக்கு இந்த ஸ்கூல்ல அந்த பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் படிச்ச ஸ்கூல்ல, நான் படிச்ச ஸ்கூல்ல தான் அந்த பிரச்சனை இருக்கு. எல்லா பெற்றோர்களுக்கும் தான் குழந்தை
இதுல ரொம்ப எரிச்சல் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை ஜெயிச்சிருக்கோம், சூப்பரா பேசுவோம், சூப்பரா டான்ஸ் ஆடுறோம், நல்லா படிக்கும். அவர் வந்து அந்த பெற்றோர் வந்து அடுத்த பெற்றோர்கிட்ட சொல்லுவோம், என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட். என்னங்கிறாரு, என் பிள்ளை சுமாரா தானே படிக்குது. பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார்கள், don't treat your children report card as your visiting card. It is not your visiting card. It is his report card. It is also not report card. It is a progress report. Education அவ்வளவுதான். என்ன பத்தி சொல்லணும்னா, நான் வந்து 58 மார்க்குங்க 10th. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இப்போ வலிக்குதுங்க. குழந்தைங்கிட்ட அம்மா அப்பா சொல்லுங்க, வைஸ் சான்சலருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொன்னாலும் அதில் ஃபர்ஸ்ட் கேட்கறது உன்னுடைய கல்வி தகுதி, SSLCல எவ்வளோ மார்க்கு. ஏங்க ஊரெல்லாம் பேசுகிற பேச்சாளருங்க PhD, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டு வைஸ் சேர்மன், டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் சரி. 10th எவ்வளோ வாங்கினேன்? 58. செகண்ட் கிளாஸ்னு போடுறேங்க. ஆனால் எங்க தெரியுமா நான் ஜெயிக்கிறேன்? I am the subject. நான் எங்க ஜெயிக்கிறேன்னா 10th தான் செகண்ட் கிளாஸ். யூனிவர்சிட்டி முடிச்சிட்டு வெளியே வரும்போது I am a university rank holder. Progress. வாழ்க்கை வந்து உங்களுக்கு குழந்தை ப்ரோக்ரஸை காட்டுதா, சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா கஷ்டம்? எங்க தெரியுமா நம்ம தப்பு பண்றோம்? ஒரு பேரண்டா நான் சொல்றேன், எங்க தப்பு பண்றோம்னா, குழந்தை ஃபர்ஸ்டா வரணும், தி பெஸ்டா வரணும்னு ஸ்கூல் வரைக்கும் போராடிடுறோமா? காலேஜ்ல அது பேசுறது நமக்கு புரியுறது இல்லை, நாம பேசுறது அதுக்கு புரியாது. இன்னும் அந்த அனுபவம் வரல உங்களுக்கு வரும். என் பேச்ச சூப்பரா கேக்குது அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஒண்ணு கூட வரல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட இருக்கு. இப்போ காலேஜை பற்றி பேசி என்ன பண்ணுறது? அவங்க சொல்லட்டுமா, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைவர். நண்டு சிந்து பாண்டு இந்த பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைவர். எங்க அம்மாவை நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. குழந்தைகளுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். பர்வீன் சுல்தான் கூப்பிட்டுருக்காங்கல்ல, நீங்க ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி பேசணுமா இல்லையா? யார் நல்ல பேச்சாளர்? நான் பேசிட்டு போறவங்களாம் நல்ல பேச்சாளர் இல்லை. போனதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால ஒரு விஷயத்த போட்டு போறேன். நான் பர்வீன் சுல்தான் சொன்னேன், இப்பெல்லாம் பெரிய விஷயங்கள் என்ன நடக்குது தெரியுமா? ஒய்ஃபு கணவனுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னா டைரக்டா பேசுறதே இல்லை. இன்ஸ்டாகிராம்ல இருந்து என்னுடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். நேற்று ஒரு காலேஜுக்கு போய் பேசுகிறேன், அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில் பேசுகிறேன். குழந்தைகளை இந்த வயசுல லவ் பண்ணாதீங்க, 25 வயசு வரைக்கும் காத்துருங்க, ஒரு சனியை வந்து சேரும், சேர்ந்துச்சுன்னா போவாது, வாழ்க்கை முழுக்க இருக்கும் கூட. நான் என்ன சொல்கிறேன், அதான் வந்து சேர போதில்ல, அதை தேடியே அலையிற, இப்போதைக்கு உன்னை நீயே பார்த்துக்கோன்னு சொன்னேன். அதில் ஒரு டிரைவருங்க, என்னுடைய கார் ஓட்டுற டிரைவர், நான் வர்ற பேசிப்பா நல்ல வேலை, நான் லவ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் எங்கள் அம்மா பிரிச்சு விட்டுருக்கோம், நல்ல வேலை கல்யாணம் பண்ணேன். ஒரு விஷயத்தை முன்னால் இருக்கின்றவர்கள் எப்படி புரிந்து கொள்வது? கதைகளே முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். எதற்காக இது சொல்லப்படுகிறது? இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு ப்ரோக்ரசிவான ஒரு ஸ்கூல்ல ஐசிஐசி சிலபஸ்ல குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய பேராண்மையும் நம்பிக்கையும் கொண்ட தமிழ்நாட்டில் காரமடையில் சேர்த்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சிட்டு போங்க. ரொம்ப எல்லாம் கவலைப்படாது பிள்ளைங்களை பற்றி. நான் சொல்ற 2 அர்த்தத்தை மட்டும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. ஒன்று பணிவு, ஒன்று எளிமை. 2
இதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மந்திர சொல்றேன், பயப்படவே பயப்படாதீங்க குழந்தைகளை பற்றி. எப்போ பயப்படுங்க தெரியுமா? ரொம்ப வசதிகளை அறிமுகப்படுத்தினா பயப்படுங்க. நம்முடைய கிரவுண்ட் ரியாலிட்டியோட குழந்தைகளை வளர்த்தா பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றது தெரியுமா? நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதா? ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. ஒண்ணு, நமக்கு மேல இருக்கிற தலைமுறைக்கு அதுவே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை. இன்னொரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை. ரெண்டுமே தப்புங்கிற அந்தந்த வயதில் அவரவர்கள் தன்னை தகவமைத்துக் கொள்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கல்வியையும் அந்த குழந்தைகளுக்கு தந்துவிடுங்கள். மிகச் சிறப்பான கல்வியை தாங்க. அந்த குழந்தை தன்னை தானே தகவமைத்துக் கொள்ளும். குழந்தை கிட்ட சொல்லுங்க, நீங்க உங்களுக்கே சொல்லிக்கோங்க. நீங்களே சின்ன வயசுல தான் இருக்கிறீங்க, உங்களுக்கே சொல்கிறேன். ரெண்டு விஷயத்தை மனசுல வச்சுட்டு போங்க. ஒன்று, நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இந்த வார்த்தை இருக்குல்ல, முக்கியமான சென்டென்ஸ். வீட்டில் போய் டைரியில எழுதி வச்சுக்கோ. நீ எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. பிசினஸ் மேன் தானே செந்தில் சார். அவர் எப்படி கல்வியாளரா வந்தார்? ஏன்னா ஆழ் மனதில் அவர் நினைத்தார், லக்ஷ்மியை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சரஸ்வதியின் உடனிருப்பும் தேவை என்று அவர் மனசுல ஆழமா நினைச்ச காரணத்தால கல்வியாளராக வந்திருக்கார். எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருங்க. நான் சொல்லட்டுமா, பணக்காரனுக்கு தான் பணக்காரன்னு தெரிஞ்ச இடத்துல தான் சிறப்பு. கல்வி பெற்றவர்களுக்கு சென்ற இடங்கள்லாம் சிறப்பு. எங்க வேணாலும் போலாம். நீங்க, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், 32 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும். அந்த அவ்வளோ நாடுகளுக்கு போயிட்டு வந்ததுனால தான் உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் சிஎம் போட்டிருக்கேன். ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது. இப்ப நான் வந்துட்டு போறதுக்கான போக்குவரத்து செலவும் செந்தில் ரங்கராஜன் தான் கொடுக்குறேன். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியை மட்டும் கொடுத்துருங்க. அது தன்னை பார்த்துக் கொள்ளும். நீ இப்படி வா, நீ அப்படி வா, நீ இப்படி. மானு காட்டுல ஓடும், மீன் கடல்ல நீந்தும். மீனை பிடிச்சிட்டு போய் காட்டுல ஓட வைக்காதீங்க, மானை பிடிச்சிட்டு போய் கடல்ல நீந்த விடாதீங்க. அதனதன் வாழ்க்கை அதனதற்கு தகவமைத்துக் கொள்ள தெரியும். எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? எதுக்காக? உங்க லைஃப்ல நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேன்னு சொல்லுவாங்க. இறந்துட்டா 3வது நாள்ல மறந்து போறாங்க. அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் இருந்ததற்கு மற்றவர்கள் மனதில் நிலை பெற்று நிற்கக்கூடிய எந்த விஷயத்திற்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதனை முடிவு செய்யுங்க. ரொம்ப இயல்பா சொல்றேன். மிக சிறந்த அறம் சார்ந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, அறிவு சார்ந்த டயலாக்ஸ், அதை பேசுற கான்வர்சேஷன் பண்ற பெற்றோர்களின் குழந்தைகள் மிக ஆளுமையுடன் வளர்க்கிறார். நமக்கு நம்ம குழந்தைகிட்ட பேச தெரிகிறது இல்லை. இங்க நல்லா பெயிண்ட் அடிச்சு அனுப்புவாங்க, நாம மழையில நனைய வச்சு அனுப்புவோம். அதுக்கு மறுபடியும் பெயிண்ட் அடிச்சு அனுப்புவாங்க, மறுபடியும் மழையில நனைய வச்சு அனுப்புவோம். நம்ம பேசுறது அந்த குழந்தை எப்படி பேசணும், அந்த குழந்தைகிட்ட. பெற்றோரா இருக்கிறீங்கல்ல, முக்கியமா அடாலசன்ட் ஏஜ்ல கீழே இருக்கிற பிள்ளைகள் கிட்ட தானே இருக்கிறீங்க. இப்படி சொல்றேன், நான் சொன்னதை யாரையும் கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நிறைய மீட்டிங் இருந்ததுனால சார் தொண்டை கட்டி போச்சு. உங்களை மாதிரி ஒருத்தர், மேடம் நல்லா பேசுறீங்க மேடம், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வரணும்னு கூப்பிட்டேன். நானும் ஃபேமிலியோட போயிட்டேன். நம்பி போனேன். இங்கே எப்படி நம்பி வந்தேனோ அப்படி. எனக்கு யாருமே தெரியாது. இதெல்லாம் வேற வந்தேன்னா இல்லையா, அப்படி போய் இறங்கிட்டேன். சூப்பரான டைனிங் டேபிள், சூடாக பிரியாணி. வணக்கம், உள்ள போயிட்டேன். உட்காருங்க மேடம், சாப்பிடுங்க மேடம். போய் உட்காந்துட்டேன்.
எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபேமிலியில். சிங்கில் கை கழுவிட்டு வந்து உட்கார, பிரியாணி தட்டு முன்னால் வைக்கிறாங்க. பிரியாணியை போடுறதுக்கு ஸ்பூனை பிரியாணியில் இப்படி வைக்கிறேங்க. இந்த கூப்பிட்ட ஆளில் அவரு, மேடம் உங்கள் பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், அதுக்கு 5 நிமிஷம் பேசுங்க. எப்போ? எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சு. நல்ல வேலை, அவர் சமையலறைக்கு வந்த முயலை சமைக்க விரும்புகிறார். முயல் இல்லைன்னு சொல்லிடுச்சு, தொண்டை கட்டியிருக்கு. சார் சார், அவர் பயந்துட்டார். என்ன மேடம்? தொண்டை கட்டியிருக்கு, சூடா கொஞ்சம் வெந்நீர் கொடுங்க. அவர்ல இப்போவே வேணுமா மேடம்? அதுக்கப்புறமா கொடுக்கவா மேடம்? யோ, எனக்கு தானே தொண்டை கட்டியிருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்கு, நீ பேச. இப்போ வேணுமா அப்புறமா வேணுமான்னு கேள. நம்ம குழந்தை தான் நம்மக்கிட்ட தாறுமாறாக பேசும், தொண்டை கட்டி பேசும். நமக்கு ஒழுங்கா இருக்குல்ல குரல், ஒழுங்கா இருக்குல்ல மனசு, அந்த குழந்தைகிட்ட நம்ம ஒழுங்கா பேசணும். மழலை சொல் பேசுகின்ற குழந்தைகளிடத்தில் மழலை சொல் பேசாமல் தெளிவான சொல்லால் பேசக்கூடிய பெற்றோர்களை கொண்டிருக்கும் குழந்தை மிகப்பெரிய மொழி ஆளுமையை பெறுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? நான் என் காலேஜில் உட்காந்துருக்கேங்க, உங்க எல்லாரும் தான் சொல்றேன். சம கெடுப்புல இருக்கிறேன். குழந்தை பேர் என்னடா? ஆகாஷ். உங்ககிட்டயா கேட்டேன்? குழந்தைகிட்ட தானே கேட்டேன். என்னப்பா படிக்கிற? 10th ஸ்டாண்டர்ட் மேடம். உங்க அப்பா பேர் சேர்த்து சொல்லு. ஆகாஷ் ராமச்சந்திரன் மேடம். குழந்தைய பேச முடியா? குழந்தைகளை பேச எல்லாத்துக்கும் நீங்களே சொல்லிட்டீங்களா? என்னெல்லாம் எங்க அம்மா, நான் என்ன படிக்கிறேன்னு கூட எங்க அம்மா தெரியாது. ஆனா கெட்ட வார்த்தை மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் எங்க அம்மா. கோபமா வார்த்தை வரக்கூடாது, வெளியில குரல் உயர்த்தக்கூடாது, அவ்வளவுதான் எங்க அம்மாவுக்கு தெரியும். எங்க அம்மா வேறு எதுவுமே தெரியாது. எங்க அம்மா ஒரு சுருதி பெட்டி வச்சிருக்கோம். எங்க அம்மா பாட்டெல்லாம் தெரியாது, ஆனா சுருதி பெட்டி ஒன்று வச்சிருக்கோம். அந்த சுருதி பெட்டியில ஒரு சுருதி இருக்கும். சா அம்மா பசிக்குது, அம்மா பொட்டுணும். நான் குரல் வருது. என்ன இன்னைக்கு குழந்தைங்க இப்படி பேசுற மாட்டேன். 8 மணி ஆச்சு, பஸ் வந்துருச்சு, அறியல உனக்கு. 8வது சுருதியில பேசுது. இந்த ஜெனரேஷன் மேல இருக்கிற கோவத்தை சொல்லவா? புருஷனை வாடா போடன்னு சொல்றது, பிள்ளைய வாங்க போகும்னு சொல்றது. என்ன கல்ச்சர் அது? எனக்கு புரியல. நான் மட்டும் எங்க அம்மாட்ட அவ்வளவு குரல் உறுத்தி பேசியிருந்தா நீ உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். சாவடிச்சு அடிச்சேன் எங்க அம்மா. டெரர்னது. எப்படி எல்லாம் நம்மளை வளர்த்தாங்க, அந்த மாதிரி வளர்க்கப்பட்டவங்க தானே நீங்க. உங்க பிள்ளைகளை ஏன் வளர்க்கறதுல அவ்வளவு யோசிக்கிறீங்க? விடுங்கள கொஞ்சம். நான் சொல்கிறேன், குழந்தைகள் போர் தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறையன்பு சார். முடிஞ்சா நீங்க எல்லாருமே அந்த புக்கை படிச்சிருக்க. போர் தொழில் பழகு. ஆம்பளை குழந்தைகளுக்கு எது காது குத்துறாங்க தெரியுமா? தமிழன் மரபில் தமிழனுக்கு உடம்பில் ஏதேனும் உயிர் தழும்பு இருக்க வேண்டும். வீரத்தில் போர்க்களத்தில் போகாமல் எந்த குழந்தையாவது இறந்து போனால் நெஞ்சை கீறி புதைப்பார்கள். ஒரு காயம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காதல தொலை போடுறது தமிழ் மரபுல. நாம கிரவுண்ட்லயே விட மாட்டேங்கிறோம். ஐயோ ரத்தம், கால் முட்டி தானே சிராச்சுது, உயிர் போவாது, இம்யூனிட்டி வளரும். ஒழுங்கா பெட்டடின் போட்டு விடுங்க, முடிஞ்சுக்காது. அழக குழந்தைய அவ்வளவு சமாதானப்படுத்தாதீங்க, வலி தானே சமாளிச்சுட்டு வரும். குழந்தை விழுந்துச்சுன்னா தரையை அடிக்காதீங்க. குழந்தை முன்னால இதான நடிச்சுட்டு இதான விழ வச்சுட்டு அடிக்கிறேன் பாரு
கஷ்டம் வந்தாலும் தனக்கு யார் கஷ்டம் கொடுத்தார்களோ அவர்கள் அடிக்கப்பட வேண்டும் என்கின்ற மனோநிலையில் அது வளரும். பேரண்டிங்னு பேருங்க இதுக்கெல்லாம். நாம் எப்படி நம்முடைய குழந்தைகளை வல்லமை பெற்றவர்கள் என்றால் இவர்கள் அதை கொடுப்பார்கள். அதை வலிமையானவர்களாக இவர்கள் கொடுக்கின்ற பொழுது வல்லமை பெற்றவர்களாக அவர்களை நாம் தான் மாற்ற வேண்டும். அன்பு செலுத்த வேண்டிய இடத்தில் அன்பும், அறிவு செலுத்த வேண்டியத்தில் அறிவும், கண்டிப்பு செலுத்த வேண்டியத்தில் கண்டிப்பும், கண்காணிப்பு செலுத்த வேண்டிய இடத்தில் கண்காணிப்பும் ஒரு பெற்றோர்கள் நிகழ்த்த வேண்டும். எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், நீங்கெல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அறிவை உங்கள் வகுப்பில் இருக்கும் குழந்தைகளுக்கு தந்து விடாது. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அதற்காக அந்த குழந்தை நம் வகுப்பிற்கு வரவில்லை. தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக அது நம் வகுப்பிற்கு வருகிறது. அந்த வேலையை செஞ்சா போதும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தா இவங்கெல்லாம் இங்கத்தான் இருக்க போறாங்க. நம்ம புள்ள சீஃப் கெஸ்டா வந்து உட்கார போறோம். சரியா? குழந்தைகளை ஆளுமை பெற்றவர்களாக, முழுமையானவர்களாக, தகுதி பெற்றவர்களாக, அன்பானவர்களாக, அறம் தெரிந்தவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக வளருங்கள். நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இப்ப நான் சொல்ல போறது. But teachers and parents and also the administrators, please do understand what I say. எல்லாருக்கும் மனசுலயே, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம ஆழ் மனதில் ஒரு ஸ்பார்க் இருக்கு. There is a spark. அது ஃபேக் ஸ்பார்க்கா வராம பார்த்துக்கோ. உதாரணத்துக்கு அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அது என்ன ஸ்பார்க்னா, கேஸ் ஸ்டவ் இருக்கா, கேஸ் லைட்டர், ஸ்டவ் லைட்டர், அதை ஆன் பண்ணி இப்படி அடிப்பீங்களா, நெருப்பா வரும். என்ன வரும்? ஸ்பார்க். ஸ்ப்ரேலாம் வராது. இருமுனா அது ஸ்ப்ரேன்னு கேட்டுருச்சுக்காங்க. ஸ்பார்க் வரும்ல, அந்த ஸ்பார்க்கு அந்த கேஸ் தானே, சட்டுன்னு பத்தும்ல. அந்த ஸ்பார்க் உங்களுக்குள்ளும் உங்கள் குழந்தைக்குள்ளும் எது என்பதனை கண்டுபிடித்து. நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் ஸ்பார்க். என் பையன் சொல்றான் அந்த விஷயத்தை, அம்மா envy-you. ஏன்பா உனக்கு விரும்பினதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, ஆனா நீ சந்தோஷமா இருக்கிற, சம்பாதிச்சுட்டு இருக்கிற, நல்லா இருக்கிறம்மா. I want to identify myself. Try na. Try. 17 வயசாயிடுச்சுல, ட்ரை. யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம், அந்த ஸ்பார்க் எங்க இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். என்னுடைய ஸ்பார்க் நான் எங்க கண்டுபிடிச்சேன்? 532 பிரைசஸ் வாங்கியிருக்கேங்க இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான். 532. அதுல 180 ஸ்போர்ட்ஸ். இப்ப இருக்கிறத நிலைமையை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. நான் நல்லா ஓடுவேன். உண்மைதான் மேடம். இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். கபடி நல்லா ஆடுவேன், வாலிபால் ஆடுவேன், ஹேண்ட்பால் ஆடுவேன், ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஓடுவேன், 100 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ் ஓடுவேன், ரிலே ஓடுவேன். என்னுடைய ஃபைனல் இயரில் நான் இந்தியாவுக்கு ஒரு பெட்டாலியன் ராஜ்பாத்தில் டெல்லியில், அப்போ சங்கர் தயாள் சர்மா சார் வந்து அங்கே பிரசிடென்ட், ஆனரபிள் பிரசிடென்ட். இந்த ஹோல் பெட்டாலியன் வந்து அப்போதான் அறிமுகப்படுத்தப்படுது NSSல. 40 நாள் டிஃபென்ஸ் ட்ரைனிங் எங்களுக்கு டெல்லியில. ராணுவ அதிகாரிகள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கேயே பெரிய ட்ரைனிங் வச்சு தான் எங்களை அனுப்புனாங்க. 16 பேர் நாங்கள் போனோம் தமிழ்நாட்டில் இருந்து. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி தமிழ்நாடுக்கு கண்டிஜென்ட் லீடர். அங்க போய் நான் பண்ண அந்த மார்ச் பாஸ்ட்ல ஹோல் பெட்டாலியனை கரெக்டா கூட்டிட்டு போனோங்க. அது யார் கூட்டிட்டு போவானா, யார் எல்லாரும் பார்த்துட்டு நடப்பாங்கன்னா ரைட் மார்க்கர் ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த ரைட் மார்க்கர் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக அந்த பெட்டாலியனை கூட்டிகிட்டு போனேன். பெஸ்ட் மார்ச் பாஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் நான் பிரசிடென்ட். ஸோ ஸ்போர்ட்ஸ் எனக்கு பிடிக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஸ்போர்ட்ஸில் இல்லையே. அப்புறமா கோல போட்டி, டான்ஸு, பாட்டு பிரமாதப்படுத்துவேன். போன ப்ரைஸ் அடிப்பேன்.
போட்டிக்கு வாங்கியிருக்கேன். 20 தான் முதல் பரிசு. ஆனா என்னன்னா, அந்த காம்படிஷன்ஸை பார்க்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போதெல்லாம் ஜெயிச்சு இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் அண்ட் கலை நிகழ்ச்சிகள். ஆனா 1500 மேடைகளை சந்தித்து 60 பரிசுகள் மட்டும் பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஸ்பார்க் எங்கன்னா 1500 மேடைகளை நான் பயிற்சி பெற்றல. அந்த நேரத்தில் நான் ஏதேனும் வாசிச்சானா அந்த வாசிப்பு எனக்குள்ள ஒரு பெரிய பரவசத்தை ஏற்படுத்தும். அழுதுவேன். ஆனால் ப்ரைஸ் வாங்கும்போது ஸ்போர்ட்ஸில் அழுததில்லை. கலை நிகழ்ச்சிகள் டான்ஸ் பண்ணிட்டு வரும்போது அழுததில்லை. கவிதை வாசிச்சா அழுத வரும். எனக்கு ஏன் இந்த புகழ் என்றால், நான் ஆழ் மனதில் பரவசம் அடைகின்ற கருத்துக்களை, கவிதைகளை, இலக்கியத்தை இந்த உலகத்திற்கு அதே பரவசத்தோடு என்னால் சொல்ல முடியும் என்பதனால் தான் எனக்கு மரியாதை, எனக்கு செல்வாக்கு எல்லாம். என்னுடைய ஸ்பார்க் அது. நான் பாரதியாரின் ஒரு கவிதையை படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அழாமல் படித்ததே கிடையாது. வெறும் கால்களோடு அவன் இல்லத்திற்கு, எங்கள் வீட்டில் இருந்து 150 அடி, வெறும் கால்களில் அவன் இல்லத்திற்கு நான் நடந்து போயிருக்கேன். ட்ரிப்ளிகேட்ல, நிசாப்பேட்டையிலேருந்து ட்ரிப்ளிகேட்டுக்கு ஒரு 150-200 வீடு தாண்டதான் அவன் வீடு. பைத்தியமா போயிருக்கேன் நான். அப்போ என்னுடைய ஸ்பார்க் எங்க இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இல்ல, கலையில் இல்லை. என்னுடைய ஸ்பார்க் தமிழ் மொழியில் இருக்கிறது. அந்த மொழி அப்படி பிடிச்சிக்கிட்டேன். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான் பேசிக்கலாம். கெமிஸ்ட்ரியில் லெபார்டரி வைக்கணும், லேப் அசிஸ்டன்ட் ஆகணும், பெத்தாலஜி படிக்கணும் தான் படித்தேன். நல்ல வேலை கெமிஸ்ட்ரி டீச்சர் பிடிக்கல. அதனால் காலேஜில் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா பிலாத்து பண்ண மாதிரி கை கழுவுனேன். தமிழ் படிக்க போகிறேன்னா சாவறதுக்கு 10 நாள் முன்னால சொன்னார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. உனக்கு பர்வீன் சுல்தானான்னு பேர் வச்சேன். பேகம் பர்வீன் சுல்தானா, பத்மபூஷன், இசையரசி. நல்லா பாடுவேன் நினச்சேன், பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன மகிழ்ச்சி தெரியுமா? பர்வீன் சுல்தானான்னு போட்டால் பேகம் பர்வீன் சுல்தானா படமும் ஒரே நேரத்தில் வருது. எனக்கு அது போதும். என் பிள்ளைங்க எல்லாரும் காசு சம்பாதிக்கிறாங்க, நீதாமா காசோடு சேர்த்து பேரும் சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்கள் ஸ்பார்க்கில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்பார்க்கை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். உங்கள் நெருப்பை, உங்கள் குழந்தையிடம் ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பை கண்டுபிடிங்க பார்ப்போம். அல்லது அந்த நெருப்பின் பக்கம் அந்த குழந்தையை செலுத்த வேண்டியது பெற்றோரின், ஆசிரியரின் கடமை. எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, அப்ப யார் செகண்ட் மார்க் பண்றது? நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை. நம்ம ஐயா செந்தில் ரங்கராஜன் சாருடைய 10th சர்டிஃபிகேட்டை வாங்கிப்பாங்க. சுமாராக தானே சார் வாங்கியிருப்பீங்க. பிரின்சிபல் என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? எம்எஸ்சி, எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் எம்ஐ பிகாம். அவர் நிறைய சம்பளம் கொடுக்குறாரு. எம்காம், எம்பிஏ, எம்ஏலாம் படிச்சுருக்காமா, நிறைய சம்பளம் கொடுக்குறாரு. 10th சுமாராக தான் மார்க் வைக்கிறது. நல்லா படித்தா நிறைய சம்பளம் சம்பாதிக்கலாம், ஒழுங்காக படித்தா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். அவ்வளோதான். எதுவாக விருப்பப்படுகிறீர்கள், எதுவாக உங்களுடைய குழந்தை நீங்கள் வர வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. எப்பவர் தென் நம்மை விட மிக மிசைல் மாதிரி போவாங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? நம்ம சீக்கிரமா வாடிடுவோம், மனசு வாடிடும். பெண்கள் சொல்கிறேன், இந்த மகளிர் தினம் வருதுல்ல, சொல்லவா? உங்கள் வீட்டுக்காரர் கோச்சிக்க மாட்டாங்க, பரவாயில்ல. நேர் விருப்பத்தில் சொல்கிறேன், ஸ்கூலில் கலவரத்தை ஏற்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஒரு 65 வயசு லேடி மேடம், வெளிநாட்டு லேடி, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, ரொம்ப கவனமாக கேட்கணும். Hey, you look so happy. You tell me frankly, are you happy? Really happy? அந்த 65 சொல்லுது, yes, I am happy.
கேள்வி, are you married? அந்த அம்மா, yes. Still you are happy? அடுத்த வார்த்தை, yes. Then give thanks to your husband. அது சொல்லிச்சு, I won't tell him any thanks for my happiness. Why? சொன்ன பதில் தான் சூப்பர் பதில். பெண்கள் எல்லாரும் மனசுல நினைச்சுக்கோங்க. அமிர்தவர்ஷினி பார்க்குது என்ன, இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு, பிரச்சனையை ஏற்படுத்தாங்க. அந்த அம்மா சொன்னது பார்த்து அப்படியே சொல்றேன். உங்களுக்கு சீனியர் தானே, எனக்கும் சீனியர் தான். சொல்லுச்சு, அவரை திருமணம் செய்வதற்கு முன்னாலும் நான் சந்தோஷமாக இருந்தேன், அவரை திருமணம் செய்ததற்கு பின்னும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு. என் சந்தோஷத்தை நான் யார் கையிலும் கொடுப்பது இல்லை. Stay happy. It is your right to be happy. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு சோகமாகி போகிறோம். நான் சில வெளிச்சங்களை மட்டும் தந்துவிட்டு போறேன். இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுல இருக்கிற சிக்கலே அதான். கட் பண்ணி போடுவாங்களா, என்ன முன்னால என்ன பேசுறோம் பின்னால என்ன பேசுறோம் உங்களுக்கு விளங்கவே விளங்காது. அதை மட்டும் போட்டுருவாங்க. நான் நல்ல பிள்ளைங்க, படுத்தோடு தூங்கிடுவேன், திட்டிங்கன்னா தூங்கிடுவேன், அழுதனா தூங்கிடுவேன், நல்லா பசிச்சுன்னா தூங்கிடுவேன், நல்லா சாப்பிட்டா தூங்கிடுவேன், சந்தோஷமா இருந்தா தூங்கிடுவேன். தூங்கணும்னு நினைச்சா தூங்கிடுவேங்க. நல்ல மனசுங்க. படுத்த உடனே இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்குற பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. தூக்கம் வரைக்கும் பார்க்குற பழக்கம் இல்லை. டக்குன்னு தூங்கிடுவேன். நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் ஒரு போன மாதம். எப்போவுமே வந்ததில்லை மேடம் இந்த சிக்கல். அன்னைக்கு வந்துருச்சு எனக்கு. 12:15 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. எழுந்திரிச்சு உட்கார், தூக்கமே வரல. ஏனே எனக்கு கோவம் வருது. ஜெட்லாக் ஒரு பிசாசு மாதிரி மூளைக்குள்ள கவிழுதுங்க. அது தூக்கம் இல்லாம எனக்கு அந்த மாதிரி என் உடல் என் பேச்சை கேட்கலன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ள. அடுத்தவன் நமக்கு கொடுக்கறது ப்ரெஷர், நமக்குள்ள வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். சரியா? ஸ்ட்ரெஸ். அப்போது என்னுடைய டேபிள், நான் வந்து மதுரையில் இருக்கிறப்போ தனியாக இருக்கிறேன். என் டேபிள் அதில் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் யாரோ கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் பாக்ஸை திறந்த மகேஸ்வரி மேடம் பிரமாதமான ஸ்வீட் கடையிலேருந்து ஸ்வீட் வந்தது. நான் ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை, எனக்கு சுகர் இல்லை, அதனால தான் சுகர் இல்லை. எங்கள் அம்மா அப்பாக்கும் இல்லை, நான் ஸ்ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு சுகர் இல்லை. ஆனால் அந்த ஸ்வீட்ஸை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணிருச்சுங்க. பெரிய ஸ்வீட்டுங்க, 2 சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் உட்காருங்க, ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுங்க. அப்படியே படுத்து தூங்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கும் போது ஒரு நினப்பு வந்ததுங்க. அதை அப்படியே பகிரவா? பேருண்மையை கண்டுபிடித்தேன். ஸ்வீட் சாப்பிட்டால் ஸ்ட்ரெஸ் போகும். அப்போதான் புரிஞ்சுது, நம்ம ஜெயிச்ச உடனே நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடுன்னு ஏன் கேட்குறான்? புரிஞ்சிச்சா? ஏங்க இந்த உலகம் அவ்வளோ நல்லது கிடையாது. அவனு சொல்லட்டுமா? ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்தவனுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க. அந்த ஒரு தலை படத்தில் ஒரு டைலாக் வரல, சுபத்ரா, நான் பேசுறது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ உனக்கு கூடவோ புரிகிறது. அந்த மாதிரி ஸ்வீட் யார் சாப்பிடுவது என்பதே முக்கியமில்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, நாமளும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இதில் 2க்குமே தொல்லை. பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நமக்கு ப்ரெஷர் வந்துடும்.
நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக். ஸ்ட்ரெஸ் இல்லவருங்க, ஜாலியா இருங்க. நான் சொல்றேனே, இந்த வினாடியில நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இதை விட ஜாலியா நீங்க இருக்கவே முடியாது. இந்த வளாகத்தை விட்டு வெளியே போகும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா போங்க. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மேடம்? அது நேற்று இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்ல உலகத்துல. நாம இருக்கிறோம். விட்டு வச்சிருந்தது இயற்கை. கொரோனாவில் கொத்து கொத்தா தூக்கிட்டு போட்டுச்சு, நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு இல்ல. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு யார் வீட்டில் எனக்கு தெரியல, அது சொல்லலாமா தெரியல. நேரம் நெருங்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான், ஏன்னா குழந்தைகள் வேற காத்து இருக்கிறாங்க, அவங்களுடைய நிகழ்ச்சிகள் வேற நீங்க பார்க்கணும். நான் ஒரு 3 மாசமா இதை சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியல, நான் சொல்லும் போது யாருக்காவது மன வருத்தம் வந்துச்சுன்னா பொறுத்தொழுக. சரி, அனுபவத்தில் சொல்றேன். நான் எப்பவுமே கைத்தட்டல் வாங்க வேண்டும், ரொம்ப அப்படி இப்படி அதுக்காகலாம் பேசுறவ இல்லை. ரொம்ப ஆழ் மனசுல எது சத்தியம்னு படுதோ அதை சொல்லிடுறேன். சில பேருக்கு அதில் மன வருத்தம் வந்தால் பொறுத்து கொள்ளுங்க. நம்ம குழந்தை இருக்குல்ல, நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்குற முதல் பரிசு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரைஸ். இதுக்கு வாங்குதுங்களா இப்போ? அதெல்லாம் பிரைஸே கிடையாது. நாம பெற்றோர்கள் குழந்தைக்கு தருகின்ற ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. சண்டை போட்டுக்காம மன மகிழ்ச்சியா சமாதானமா இருக்கிறது. டிப்ஸ் ஒன்று கொடுக்கவா? என் கப்பலுக்கு உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும். வந்தனாதான் நீங்க ஒரிஜினல் கப்பல், இல்லைன்னா பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியா? ஓ மை காட். வேலைக்காக நாமெல்லாம் வெளிப்படையா சண்டை வரும். ஒன்று சரிங்களா, சண்டையே இல்லாமல் சேர்ந்துருங்கன்னு நீ சொல்றியே, சண்டை வந்ததுன்னா என்ன பண்றது? இப்போதான் சிபி பார்க்குறாங்க. என்ன பண்றது தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாரும், என் மகன் சிபி, அவன்ல ஹாரிஸ் வீட்டில் இருக்கான், அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகல. எல்லாருக்கும் சொல்றேன், திருமணமான அத்தனை தம்பதியினருக்கும் சொல்றேன். ஏன் உங்க 2 பேருக்கும் பெரியவங்களுக்கும் சொல்றேன். கணவன் மனைவிக்குள் ஏதேனும் பிரச்சனை வந்தா உயிர் இருக்கிற தவிர்த்து மற்ற சாதாரணமான எந்த பிரச்சனையையும் 3வது நபர் காதுக்கு கொண்டு செல்வார்கள். முக்கியமா புருஷன் பொண்டாட்டி மத்தியில நான் சொல்ற சில பேர் வரவே கூடாது. கணவன் மனைவி சேர்ந்துட்டீங்களா, அது கடவுள் தந்த உறவு. சேர்ந்துட்டீங்களா, இனி பொறுப்பு ஆரம்பம். உங்களுடைய பொறுப்பு ஆரம்பம். நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா, இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன், இவங்களெல்லாம் உங்கள் 2 பேர் மத்தியில் பிரச்சனைக்குள்ளே நுழைக்காதீங்க. ஒன்று நம்மளை பெற்றது, இன்னொன்று நாம பெற்றது, இன்னொன்று நம்ம கூட பிறந்தது. அந்த கூட பிறந்ததுக்கெல்லாம் வாச்சது. இதுங்க எல்லாம் நமக்கு கிடைச்சதுனால வந்து வாச்சதுங்க. இதுங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்கள் பிரச்சனை. ஏன் இவங்கெல்லாம் கெட்டவங்களா, அதனால சொல்ல வேண்டாம்னு சொல்றியாமான்னு கேட்டால் இல்லை, அவர்கள் உங்களுக்கு மிக நல்லவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், போய் எங்கள் அக்கா கிட்ட, எங்கள் அக்கா என் மேலே உயிர், அது தான் உயிரை கூட கொடுத்துரும் எனக்காக. அவ்வளோ உயிர். நான் பேசுனா அது அழும். இப்போ கூட நான் மேலையில் பேசுகிறேன், யாராவது கைத்தட்டல் வந்துச்சுன்னா இங்கே ஒதுரிட்டு அழும். அது ஈரல் ஒதுரும். அதுக்கு அவ்வளோ ஆசை என் மேலே அவருக்கு. அந்த அக்கா கிட்ட நான் போய், கல்யாணமே 30 வருஷத்துக்கு மேலே, இப்போ போய் அக்கா அவர் இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அழுதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன தெரியுமா சொல்லும், ஐயோ தங்கத்தை எடுத்து தரையில போட்டுட்டானே, நான் முதல்லயே சொன்னேன் அவனை கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன், எங்க அம்மா கேட்கலையே, ஐயோ அந்த ஆள் இத்தனோடு தான் தப்பு பண்ணியிருப்பார். இது புலம்பல்ல, எனக்கு கல்யாணமான அன்னியிலிருந்து எல்லா தப்பும் ஞாபகம்.
அதுங்க நம்மக்கிட்ட அன்பாக தான் அதை சொல்லுதுங்க. ஆனால் அது அன்பு நம்ம குடும்பத்தை பிரிச்சிருங்க. அதனால் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்றவர்கள் மீது உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்லாதீர்கள். நீங்கள் இணைந்து இருப்பதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன தெரியுமா, யாரெல்லாம் தெரியுமா உரைச்சி பார்த்துட்டு கை தட்டாமல் இருக்கிறது? நாத்தனார், மாமியார், இந்த மச்சனம் பொண்டாட்டி, உங்கம்மா இதுக்கு இதெல்லாம் சொல்லுது. நான் சொல்லாமல் என் தம்பிக்காக வேறு யார் சொல்லுவேன்? பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எங்கள் அண்ணன் சொன்னான் ஒரு நாள், சுல்தானா ரொம்ப இது சரியாக இருக்கணும் அது சரியாக இருக்கணும்னா சொல்லாத. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியாக தான் இருக்க முடியும். இவ்வளோ மாதிரி ஒரு பெண் தான் எனக்கு மனைவியாக இருக்கும். தயவு செஞ்சு விட்டுடுதான். எவ்வளோ பெரிய அட்வைஸ் தெரியுமா நாத்தனாருக்கு? ரொம்ப பெரிய அட்வைஸ் இது. எல்லாமே இன்னொரு விஷயம், இந்த ஆம்பளைங்களை பார்த்தா எனக்கு சொல்ல தோணுது. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து போகணுங்கிறதுனால சொல்கிறேன். இந்த ஆம்பளைங்க கல்யாணமான அன்னிலேருந்து ஒரு வார்த்தைங்க. இப்போ பொம்பளைங்களுக்கும் அது கொஞ்சம் வருது, ஆனால் அவ்வளோ வரல. நான் ஏதோ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பு எனக்கு. ஆண்கள் மனைவிமாரை பார்த்து கல்யாணமான அடுத்த நாளிலிருந்து சொல்லும் வார்த்தை, உன்னை திருத்தவே முடியாதான்? நீ என்ன டீச்சரா? நான் என்ன கொஸ்டின் பேப்பரா இல்லை ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? குரானில் ஒரு வார்த்தை இருக்குது, நோன்பு நாள் இன்னைக்கு. குரானில் ஒரு வார்த்தை இருக்குது, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாது, உடைந்து போவாய். இருக்கட்டும், லெட் இட் பி. நம்பி வந்துட்டோம்ல. அதே மாதிரி பெண்கள் சொல்றேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க. நம்ம மூத்த தலைமுறையில் இருக்கிற மாதிரி ஆண்கள்லாம் இப்போ ரொம்ப பலமா வலுவெல்லாம் இல்லை. எல்லாம் ஒத்த பிள்ளைய பெற்று அது அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க. ஏன்னா பெண்களை விட ஆண்கள் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்க இப்போல்லாம். அவர்களை நாம் பத்திரமாக பார்க்க வேண்டும். அன்னைக்கு ஒரு ஜோக் ஏதோ ஒன்று கேட்டேன். என்னங்க இவர் என்னமோ ஆயிட்டாரு, எப்படிங்க இப்படி அன்கான்ஷியஸாக இருக்காரு? அவர் விஷத்தை குடிச்சிட்டாரு, மூஞ்சில் அடி இருக்குது, நிறைய காயம் இருக்குது, குடிக்க மாட்டேன்னு சொன்னாருங்க. புரியலையா? புரிஞ்சிருச்சா? கணவன்மார்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், மனைவிமார்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். 40-45 வயதிற்கு மேலே இருந்தால் அந்த கணவன்மார்களுக்காக பெண்களிடத்தில் சொல்லுகின்ற ஒரு உளவியல் டிப்ஸ், அவர்களை நண்பர்களோடு சில நேரம் செலவழிக்க அனுமதியுங்கள். அனுமதித்தால் ஆயுள் கூடும், உடல் நலம் பெறும். அந்த விடுதலையை இப்பொழுது வாங்கி கொடுத்திருக்கிறேன். அந்த ஆண்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, தப்பு எவ்வளவு வேணாலும் செய்யுங்க, அது பாவமாகவோ குற்றமாகவோ உங்கள் கருத்துக்கு பட்டால் நிறுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் மிக மிக முக்கியமானது. நீங்கள் தருகின்ற 2வது பரிசு நீங்கள் ஆரோக்கியமாக உயிரோடும் இருப்பது ரொம்ப முக்கியம். நான்லாம் 10 வயசு 12 வயசுலலாம் வீட்டில் பயமாக இருக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு. சில டைமில் ஏதோ ஒன்று கடுமையாக அம்மா சத்தம் போட்டு ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று அழுதுட்டு இருப்பாங்க. அம்மா நான் அப்பா சண்டை போட்டதை நான் பார்த்ததில்லை, அழுதுருப்பாங்க. அம்மா கண்கள் வீங்கி இருக்கும். அப்போது மனசில் தெரியும், குழந்தை தானே, புரியும்ல. அப்போது மனசில் ஒரு காட்சி வருங்க, எங்கள் வீட்டு வாசலில் நிறைய செருப்பு இருக்கிற மாதிரி. பயமாக இருக்குங்க. அம்மா உயிரோடு இருக்கணுமே, அப்பா உயிரோடு இருக்கணுமே. நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அதை கடந்து வந்துட்டோம். நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் சண்டை போட்டுக் கொண்டாலும், நாம் மன வருத்தம் அடைகின்ற அளவிற்கு நம் பலவீனத்தை அவர்களுக்கு காட்டினாலும் அவர்கள் தங்களுடைய ஆளுமையை இழக்கிறார்கள். அடி மனசுல ஒரு ஒதுரல் இருக்கும் உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அந்த லைட்டர் பற்றி சொல்லும் போது எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்க. ஏன் தெரியுமா? நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே இல்லை, எல்லாம் ஆன்லைன். எங்கள் குடும்பத்தில் ஒரு விவாதத்துங்க, சாரி டு சே திஸ், அந்த பொண்ணு டீயை கூட ஸ்விக்கியில் வாங்கி குடிக்கிறது. எப்படி அந்த பொண்ணோட குடும்பம் நடத்த முடியும்? பிரிஞ்சுட்டாங்க. ஒரு வாழ்க்கையை செம்மையா ஒன்று சொல்றேன், நான் உயிரோடு
சொல்கிறேன், குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் தயவு செய்து உங்கள் சமையல் அறையை மருத்துவ நிலையம் போல் பயன்படுத்துங்கள். வீட்டில் சமையுங்கள், வெளியில் சாப்பிடுறதை தவிருங்கள். சரியா? மூன்றாவது பரிசு, கடன் இல்லாமல் வாழுங்கள். குழந்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கை, குழந்தைகளை நாம் வரமாக பெற்றிருக்கிறோம் என்பதனால் அந்த குழந்தைகளை எந்த அளவிற்கு கொண்டு செலுத்துவது. தம்பி வந்து எலன் மாஸ்க் பற்றி ஒரு விஷயம் சொன்னான். நான் அந்த அமெரிக்கா போயிருக்கும்போது கலிஃபோர்னியா தான் போனேன், சான் பிரான்சிஸ்கோ எஸ்எஃப்ஓ போயிட்டு வந்தேன். அப்போ அந்த கொண்டை வச்சிருக்கிற டிரைவர் இல்லாத அந்த டெஸ்லா காரில் உட்காந்தேன். அப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எலன் மாஸ்க் இருக்கார்ல, அவரை பற்றி சொன்னீங்க நீங்கள். அவரை பற்றி ஒரு செய்தி, அவர்கிட்ட இப்போ இருக்கிற எல்லா வீழ்ச்சிக்கு பிறகும் அவருடைய எழுச்சியில் அவர் இப்பொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தின் மதிப்பு 56 லட்சம் கோடி. சரியா? அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், தோற்று தோற்று போகிறீர்கள், அந்த இலக்கை வைத்து அதை அடைவதற்கு நீங்கள் உங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறீர்கள்? முக்கியமான கேள்வி இல்லை? நமக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம உட்பட்டுருவோமே. நான் மேடையில் பேசி கீழே இறங்கும் போது என்கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம் தான், மேடம் சூப்பராக பேசுனீங்க மேடம், ஆனால் என்னன்னா உங்கள் உற்சாகம் எல்லாம் 2 hours தான் மேடம் தாங்க, சல்லுன்னு இறங்கிது. எப்போவுமே உற்சாகமாக இருக்கணும்னா என்ன மேடம் பண்ணுறது? எலன் மாஸ்க் ஒரு பதில் சொல்கிறார், அதுதான் உற்சாகத்திற்கான பதில். அவர் சொல்ற, உன்னுடைய டார்கெட்டை நீ தானே ஃபிக்ஸ் பண்ண, அதை அடையிறதுக்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன் கேட்டார். புரிஞ்சுதா? நீ தானே ஃபிக்ஸ் பண்ண, அதுக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? நான் இப்போ போய் எல்லாருக்கும் சமைக்கணும் நீ தானே முடிவு பண்ற, என்னை எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க, அப்பதான் நான் அடுப்பறங்க போக முடியும். வாட் இஸ் திஸ்? இது சொல்றது இன்னும் புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். எங்க ஐயா ராமலிங்கம், ராமலிங்கம் ஒருத்தர் இருக்கிறார், பயங்கர ஹியூமர். நானும் அவரை வெளிநாடு போயிருக்கும் போது, போன வருஷம் வெளிநாடு போயிருக்கும் ஒரு சின்ன வாண்டு வந்து அவர்கிட்ட பேசுது. ஹியூமர்னா ஹியூமர், அப்படி ஒரு ஹியூமர். அவர் பேர் புலவர் ராமலிங்கம். இவர் தான் புலவர் ராமலிங்கம். இவர் சன் டிவியில் வருவார்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு குட்டி பாப்பா ஓடி வந்து கேட்குது, அங்கிள் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் கம்பெனி உங்கள் தான். அவர் பயந்துட்டாரு. இல்லையம்மா, இல்லை நீங்கள் சன் டிவியில் வரீங்க, நீங்கள் ஃப்ளவர்னு உங்களை சொல்கிறாங்களே, அது ஃப்ளவர் இல்லைம்மா, புலவர் அப்படின்னாரு அவர். ரொம்ப ஹியூமர், அவர் காமெடி கிடையாது, ஹியூமர். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ரீல்ஸ் இருக்குல்ல, ரீல்ஸ் நிறைய பார்க்குறத இந்த ஜெனரேஷன் நிறுத்திக்கோங்க. ஏன்னா வார்த்தைகளை கேட்கும் திறனும் அமைதியாக புத்தகத்தை வாசிக்கும் தன்மையும் இல்லாமல் போகும். நிறைய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் காரணங்களால் நீங்கள் தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உங்களுக்கு சந்தேகம் வராதது ஏன் என்று கேட்கிறார் ரூமி. நான் தோற்கடிக்கப்படுகிறேன் என்றால் ஏதோ ஒரு காரியம் நான் செய்கிறேன், அதனால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன். நீ காரணம், நீ காரணம், நீ காரணம் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமா, அதை நீ தான் பெற வேண்டும். உன் தட்டில் கொண்டு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் வெற்றி அடைய போவது நீ என்றால் அதை தேடி போக வேண்டியது நீ. புலவர் ஒரு வாட்டி மீட்டிங்ல பேசுறார். அவர் பேசுறது ரொம்ப சாதாரணமான ஒரு ஜோக்கு. ஆனா எனக்கு எலன் மாஸ்க் சொன்னது, ஐயா சொன்ன ஜோக்ல புரியுது. இந்த லிங்க் வரணும்ல, அதுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே. சாதாரணமான விஷயங்களையே நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கோபமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரோட்ல ஆக்சிடென்ட் வரும் பொழுது வண்டியை நடு ரோட்லயே நிறுத்தி அதை வேடிக்கை பார்க்க. ஒன்று ஓரமா நிறுத்தி இறங்கி போய் உதவி செய். எதுக்கு வேடிக்கை பார்க்க? ஒருத்தங்க அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறது உனக்கு வேடிக்கையா? பார்க்க முடியுமா? அப்படி உங்களுடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பது போல் இல்லாமல் உள்மனதில் இழுத்துக் கொள்வதற்கு என்ன வழி? அவர் சொன்ன ஒரு ஜோக் அப்படியே சொல்ற. எலன் மாஸ்க் சொன்னது புரியுதா இல்லையான்னு பாருங்க. அவர் சொல்றார், 3 பேர் இருந்தாங்க, 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டாங்க 3 பேரும். மத்தியானம் சோறு 3 பேரும் 10 வருஷமா ஒன்றா சாப்பிட்றாங்க.
தயிர் சாதம் சப்பாத்தி, மாற்றினதே இல்லை. 10 வருஷமா மாத்தாம இருக்கிற அந்த பசங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணானுங்க. டேய், நம்ம 3 பேரும் வீட்டுக்கு லெட்டர் எழுதுவோம்டா, இவன் மட்டும் நாளைக்கு 10 நாள் கொடுப்போம்டா, டிஃபன் மாத்தலனா 10வது மாடியிலிருந்து குதிச்சுடுறதுடா. நோட் எழுதி போட்டாங்க. டிஃபன் மாறவே இல்லை. 7 நாளாச்சு, 8 நாளாச்சு, 9 நாளாச்சு. 10வது நாள் திறந்து பார்த்தா அதே இட்லி, ஒருத்தனுக்கு அதே தயிர் சாதம், ஒருத்தனுக்கு அதே சப்பாத்தி. 3 பேரும் மானஸ்தானுங்க. மேலே தேறி குதிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க. 3 பேர் வைஃபும் ஓடி வந்து அழுகுறாங்க. அதில் 2 பேருடைய வைஃப் தான் அழுகுது. ஒன்று என்ன சொல்லி அழுகுது, ஐயோ நீ இப்படி செத்துருவேன்னு பார்த்தா நான் இட்லிக்கு பதிலாக தோசை போட்டு தந்திருப்பேன்னு. இன்னொன்று, ஐயோ நீ இப்படி தான் செத்துருவேன்னு சொன்னால் தயிர் சாதத்துக்கு பதிலாக வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேன்னு. இன்னொன்று, டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கும். சிஸ்டர் சொல்கிறாங்க, ஏய் உன் புருஷன் செத்துருக்காங்க. இல்லை, அவங்க வீட்டில் இட்லியையும் தயிர் சாதத்தையும் அவங்க ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் சப்பாத்தியை இந்த ஆள் தானே காலையில் எழுந்திருச்சு, இந்த ஆள் தானே மாவு பிசைவான், இந்த ஆள் தானே சப்பாத்தி போட, இவன் ஏன் குதிச்சான்னு எனக்கு தெரியலையேச்சு. இப்போ எலன்மா சொன்னது புரியுதா? உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கிட்டு அந்த வேலை நிறைவடையலை, தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாகுங்களா? The only person under the sky will help you is you. நான் பேச்சாளராக இருக்க வேண்டும், நான் உலகம் சுற்ற வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் தலைவியாக இருக்க வேண்டும், என் மகனுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. நான் பேச்சாளராக ஒரு இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தால் எனக்கு சில சிரமங்கள் வரும். வீட்டில் கால் நீட்டிட்டு என்னால் உட்கார முடியாது. அது ரொம்ப ரிலாக்ஸான விஷயம். அது என் வாழ்க்கையில் சில ஆண்டுகளாக கிடையாது, இனியும் சில ஆண்டுகளுக்கு கிடையாது. ஒன்றை நான் விலையாக தராமல் இன்னொன்றை பெற முடியாது. வெறும் பணம் அல்ல உலகம், வாழ்க்கை. If you touch anything under the sky, it has its own price tag. நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி சொல்கிறேன், எனக்கு தெரியல 8 வருஷத்துல புகழ்பெற்ற இந்த நிறுவனத்தை இப்படி நிறுத்துவதற்கு எப்படி முடியுது இவங்களால? நீங்க இங்க 300 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 300 பேரும் chosen, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு தன் குழந்தைகளை சேர்க்க முடியும். இந்த 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 வளர்ச்சிக்கு என்ன காரணம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேரை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி நான் கல்வி நிறுவனங்களை பார்த்தவள். இப்ப 10ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் போகுதுல்ல, இன்னும் 5 வருஷத்துல பாருங்க 1000 பேர் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனமாக இது மாறும். ஏன்னா ரிசல்ட் எப்படிங்க 8 வருஷத்துல 300, இன்னொரு 4 வருஷத்துல எப்படிங்க 1000? சொல்லட்டுமா? மூங்கில் இருக்குல்ல, அது முதல் 3 வருடங்களுக்கு 1 அடி தான் வளரும். அடுத்த 4வது வருஷம்ல 21 அடி வளரும். ஏன் தெரியுமா? முதல் 3 ஆண்டுகள் அது புற வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதில்லை, தன் வேர்களை பரப்பி ஆழம் காண்பதில் கவனம் செலுத்துகிறது. அதனால் அடுத்த கட்ட வளர்ச்சி அதற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. குழந்தைகள் அடிப்படையில் மிகச் சிறப்பான கல்வியை, தகுதியை, ஒழுக்கத்தை, அறத்தை, நல்ல குடும்ப சூழலை பெற்றுவிட்டால் அவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் இந்த மூங்கில் செடி நமக்கு சொல்லும் செய்தி. மகிழ்ந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மகிழ்ச்சி என்பது யார் கையிலும் இல்லை. நீங்கள் பணத்தில் குறைவானவர்களாக இருக்கலாம், நீங்க ஸ்டேட்டஸ்ல குறைவானவர்களாக இருக்கலாம். ஆனால் இயற்கை உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை, இந்த உடலை, இந்த குடும்பத்தை, குழந்தைகளை, மனைவிமார்களை, கணவன்மார்களை, தாய் தந்தையரை தந்திருக்கின்ற காரணத்தினால் அதை எடுத்துக்கிட்டு போங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வேல்யூ மட்டும்தான் நான் உலகமெல்லாம் பரப்பி வருகிறேன். ஒண்ணல்ல, இந்த வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் கடந்த 3 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி, ஆண்களை போல பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை.
பர்ஸு கூட கையில் வச்சுக்கிட்டு சுத்தமாக மேடம். என் பையன் கூட யாருக்கிட்டையோ கொடுத்தா அது எங்கன்னு தெரியல, பத்திரமா இருக்கா? இந்த ஆம்பளைங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை மேடம். மொத்தம் 5 பேக்கெட்டா சார்? 4 பேக்கெட்டா? 5 கோட் போட்டிங்கன்னா உள்ள சாரி டு சே ரெக்கார்டாகுது. என்ன பண்ணுறது? நான் புடவையில் ஒரு நாள் பேக்கெட் வச்சேன் மேடம். 1 மாதத்தில் பேக்கெட் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு மாதத்தில் பேக்கெட் இன்னொரு இடத்துக்கு வந்துடுது. ஏன்னா நம்ம மெட்டபாலிசம் அப்படி. 50 வயசு நெருங்கும் பொழுது பேக்கெட்ஸ்லாம் யூ கேன் நாட் அஃபோர்ட் ஆன் யுவர் சாரீஸ் அண்ட் சுடிதாஸ். இந்த பெருசாக தெரியும். இந்த ஆம்பளைங்களுக்கு என்னதான் அந்த வசதியோ கடவுள் கொடுத்தது. நான் பர்ஸை எடுத்துக்கிட்டே சுற்றுறேன்னா பர்ஸு என்னோடது காணாமல் போயிடுச்சு. நான் ஓடி வந்து ரங்கராஜன் சார் கிட்ட அழுகுறேன். சார் என்னம்மா? இந்தாங்க சார், இங்கே வந்தேன் சார், பர்ஸை காணும் சார். எங்கம்மா போட்ட? சார் ஹோட்டலேருந்து வெளில வந்தேன் சார், வண்டியில் உட்காந்தேன் சார், காணோம் சார். நான் திரும்பி போய் பார்த்தேன் சார், காணோம் சார். ஓன்னு அழுகுறேன். செந்தில் சாருக்கு பர்வீன் சுல்தானா அழுதா எப்படி இருப்பான்னு தெரியாது. மிரள்றாரு. சரி மேடம் விடுங்க விடுங்க. மகேஸ்வரி வா, அம்மா எதுக்கு அழுகுறாங்கன்னு கேளு. மகேஸ்வரி மேடம் தாய்மை. எதுக்கு மேடம் அழுகு? பர்ஸை காணோம் மேடம், பர்ஸை காணோம் மேடம். கடைசியாக புருஷன் போட்டாட்டி ஒரு முடிவுக்கு வந்துச்சு. உள்ள எவ்வளோ பணம் வச்சிருந்த? இவ்வளோ அழுகுற? 30 ரூபா. 2 பேரும் என்ன சொல்லுங்க சார்? பரவாயில்ல, ஏன்னா நான் 30 ரூபா கொடுக்குறேன். பர்ஸு 3 லட்சம் ரூபா சார். நம்ம குழந்தை, நம்ம மனைவி, நம்ம புருஷன், நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன செய்வாங்கன்னா அது 30 ரூபா தான். அவங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 லட்சம் ரூபாய், அவங்க 30 கோடி ரூபாய், அவங்க 300 கோடி ரூபாய், அவங்க 3000 கோடி. எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது. வேல்யூ your relations, value your child, value your husband, value your wife, value your parents, value your siblings, value your system, value the law, value the nature. இதையெல்லாம் நாம் வேல்யூ செய்தால்தான். இதெல்லாம் பணத்தால் வராது, பணத்தால் வராது. இது எல்லாம் வேல்யூஸால் மட்டும்தான் வரும். நான் பிரார்த்திக்கிறேன், அடுத்த சில ஆண்டுகளில் நான் உங்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய உயரத்தை எட்டி அவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்ந்து இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை உங்கள் மூலமாக கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவனிடத்திலே விட்டுவிட்டு உங்கள் குழந்தைகளையும் உங்களுக்கும் வாழ்த்தி பிரார்த்தனை செய்து நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் துலங்க வேண்டும், உங்கள் கனவெல்லாம் இறை ஆசையோடு நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை உங்கள் முன்னால் வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாய்கிறேன். நன்றி, வணக்கம்.